இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் நீங்கள் இறந்த பின் அழுது நடிப்பதில் எந்த பயனும் இல்லை. ஒரு உறவு கிடைக்கும்போது தெரியாது, அதை தொலைக்கும் போதுதான் தெரியும் அந்த உறவு நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்று. நம்மை நேசிக்கும் 100 பேரை நாம் நேசிக்க தொடங்கினாலே நம்மை வெறுக்கும் 4 பேரை பற்றி நமக்கு யோசிக்கவே நேரம் இருக்காது. எங்கு உனக்கு மதிப்பு இல்லையோ அங்கு அன்பு இருக்காது என்பதை புரிந்துகொள். நீ ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய். ஒரு முறை மறுத்துப்பார், அடுத்த நொடியே அனைவராலும் அடியோடு வெறுக்கப்படுவாய். எப்போதும் எதற்காகவும் எவரிடமும் எதிர்பார்த்து நிற்காதே. மற்றவர்களிடம் எதிர்பார்த்து ஏமாறுவதைக் காட்டிலும் நீயே முயற்சி செய்து தோற்று போகலாம். அதில் வலிகளும் வேதனைகளும் குறைவாகத்தான் இருக்கும். உன்னை ஒருவர் ஒதுக்க நினைத்தால் நீயே விலகிவிடு. அப்பொழுதுதான் வலிகளும் குறையும், வாழ்க்கை என்னவென்பது புரியும். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை கூட கிடைக்காத பல பேர் இந்த உலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள். உனக்கு கிடைத்திருக்கும் அனைத்து நன்மைகளுக்காகவும் அந்த இறைவனுக்கு நன்றி சொல். தேனை ஊற்றி வளர்த்தாலும் பாகற்காய் கசக்கத்தான் செய்யும். சில மனிதர்களும் அப்படித்தான். வார்த்தைகளில் தேனை தடவி பேசுவார்கள், ஆனால் அவர்களின் உள்ளம் என்னவோ கசப்பாகத்தான் இருக்கும். உன் கால்கள் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் வரைதான் உனக்கு மதிப்பு. ஓய்ந்து ஒதுங்கி உட்கார்ந்து விட்டால் அதற்கு பிறகுதான் தொடங்கும் உனக்கான அவமதிப்பு. இறைவன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான். எந்த ஒரு சூழலிலும் சோர்ந்து போகாதீர்கள். இனிமேல் கடவுளை பார்த்ததில்லை என சொல்லாதீர்கள். உங்கள் கஷ்டத்தில் உதவும் ஒவ்வொருவரும் கடவுள்தான். கோபத்தின் உச்சக்கட்டம் அடுத்தவரை காயப்படுத்துவது அல்ல, அமைதியாக கடந்து செல்வதே. உன் உறவுகளை சேமிக்க வேண்டும் என்றால் உன் வார்த்தைகளை செலவழிக்காமல் இரு, அதுவே போதும். கூர்மையான ஆயுதத்தை விட கொடியது வலியை தரும் வார்த்தைகளே. அதனால் வார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள். உதடு தொட்ட வார்த்தைகள் உடனே உதிர்ந்துவிடும். உள்ளம் தொட்ட வார்த்தைகள்தான் உயிர் உள்ளவரை உயிருடன் வாழும். உதாசீனப்படுத்தப்படும் இடங்களுக்கு நீ மட்டுமல்ல, உனது நிழல் கூட போகாதபடி பார்த்துக்கொள். எப்படித்தான் நெருங்கி பழகினாலும் உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கும் உறவுகள் உடனிருந்தும் பயனே இல்லை. அன்பு கலந்த ஆறுதலான வார்த்தைகள்தான் ஒருவரின் வாழ்க்கையை உயர்த்தும். மன வலியை தரும் வார்த்தைகள் மரணத்தை விட அதிக வலிகளை மட்டுமே தரும். மரணம் ஒரு நாள் வலி, ஆனால் வலி தருகின்ற வார்த்தைகள் மரணம் வரை வலியை தரும் என்பதை மறந்து விடாதீர்கள். வாழ தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை. பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை. உழைக்க தெரிந்தவனிடம் பணம் இருப்பதில்லை. உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர்கள் முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள். அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. உன்னை இன்பமாக நினைக்கும் ஒரு உறவு ஒருபொழுதும் உன்னை தேடவிட்டு விலகிச் செல்லவே செல்லாது. நீ மனம் மாறி மன்னிப்பு கேட்டாலும் நீ கோபத்தில் கொட்டிய வார்த்தைகள் ஒருபோதும் திரும்ப பெறப்படுவதில்லை என்பதை மனதில் வைத்துக்கொள். எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்புவது தவறில்லை, ஆனால் எல்லா நேரமும் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நம்புவதுதான் மிகப்பெரிய தவறு. உன் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் உன் மௌனம்தான் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும். இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கையை அழிக்கவும் முடியாது, இனி நீ வாழப்போகும் வாழ்க்கையை அறியவும் முடியாது. இறுதி வரையில் நீ கற்றுக்கொண்ட பாடங்கள்தான் உன் வாழ்க்கையை கடக்க உதவும். தான் மட்டுமே உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன் அல்ல. தன்னோடு சேர்ந்து மற்றவர்களும் உயர வேண்டும் என்று நினைப்பவன்தான் மாமனிதன். என்னதான் கடற்கரை அருகே இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் தாகம் தீர்க்காது. சில உறவுகளும் அப்படித்தான். ஒருவரை காயப்படுத்தும் முன் கொஞ்சம் நிதானமாக யோசித்துப்பார். நீ கொடுக்கும் காயங்கள் மன்னிக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை என்பதை மனதில் வைத்துக்கொள். வாழ்க்கை என்பது புத்தகம் போல. அதில் முதல் பக்கம் கருவறை, கடைசி பக்கம் கல்லறை. இதற்கிடையில் உள்ள பக்கங்களை கண்ணீரால் எழுதாதே, உன் புன்னகையால் எழுது. சூழ்நிலைகள் எதுவாயினும் உன்னை விட்டு கொடுக்காத உறவுகள் கிடைப்பதுதான் வாழ்க்கையில் உண்மையான மிகப்பெரிய வரம். எல்லோருக்கும் நீ நல்லவனாக இருக்க வாய்ப்பு இல்லை.
சிலருக்கு நல்லவர்களாக இருந்தால் சிலருக்கு கெட்டவர்களாகத்தான் இருப்போம் என்பதை புரிந்து கொள். நீ சோகத்தில் இருக்கும்போதெல்லாம் யாராவது வந்து உன்னை ஆறுதல் படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்காதே. அன்பாக இருப்பார்கள், ஆறுதல் தருவார்கள் என்று நினைத்து பழகிய உறவுகளால் தான் நீ இப்போது சோகத்தில் இருக்கிறாய் என்பதையே மறந்துவிட்டு அந்த சோகத்தை மாற்ற இன்னொருவரை எதிர்பார்க்காதே. அந்த இன்னொருவரும் காயங்களை தந்தால் உன்னால் தாங்கவே முடியாது. பாசம் என்ற பெயரில் மற்றவர்கள் போடும் வேஷத்தையெல்லாம் நம்பிக்கொண்டு இருக்காதே. உன்னை படைத்த ஆண்டவனையும் உன்னை பெற்று வளர்த்தெடுத்த தாய் தந்தையையும் விட இந்த உலகில் உள்ள மற்ற எல்லா உறவுகளுமே ஏதோ ஒரு தேவையோடும் சுயநலத்தோடும் தான் உன்னோடு உறவாடுகிறார்கள் என்பதே மறுக்க முடியாத உண்மை. எதிரில் நிற்பவனெல்லாம் எதிரியும் இல்லை, தோளில் கை போட்டவனெல்லாம் தோழனும் இல்லை. இந்த மாபெரும் உண்மையை உணர்ந்தவனுக்கு வாழ்க்கையில் எப்போதும் கவலையே இல்லை. உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் சாவியை போன்றது. நீ அதை சரியாக தேர்வு செய்தால் எந்த இதயத்தையும் திறக்கலாம், எந்த வாயையும் மூடலாம். அர்த்தமற்ற அறிவுரைகளையும் அனுபவமற்ற வழிமுறைகளையும் அடுத்தவர்களுக்கு கடத்தாமல் இருப்பதே நல்லது. அதை காது கொடுத்து கேட்காமல் இருப்பது அதைவிடவும் நல்லது. நல்ல மனிதர்களின் வழிகாட்டுதல்தான் உன் வாழ்வில் நல்லவைகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் அந்த நல்ல மனிதர்களை கண்டுபிடித்து உன் வாழ்வில் சேர்த்து கொள்வதுதான் மிகவும் கடினம். போனால் போகட்டும் என்று சில தவறுகளை சமரசம் செய்து கொள்வதும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் தவறுகளை மன்னித்து கொண்டே இருப்பதும் கூட அடுத்தடுத்து தவறுகள் நடக்க காரணமாக அமைந்துவிடும். எதுவும் எல்லை மீறாமல் பார்த்து கொள்வதே எல்லோருக்கும் நல்லது. பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமல்ல, தவறான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது என்று மனக்கட்டுப்பாட்டுடன் இருப்பதும் தான். தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவன் திருந்தி விடுகிறான். ஆனால் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்துபவன் திருந்தவே மாட்டான். நீ யாரையும் திருத்த முயற்சிக்காதே. அவனாகவே உணர்ந்து திருந்தும் வரை அவன் திருந்த வேண்டும் என்று நீ எதை செய்தாலும் அது வீணான முயற்சிதான். நாம் எல்லோரும் மற்றவர்களிடம் இருக்கும் குறைகளை காண்கிறோமே தவிர நம்மிடம் இருக்கும் குறைகளை காண்பதே இல்லை. ஒருவரிடம் உள்ள குறைகளை காரணம் காட்டி அவர்களின் பழக்கத்தை தவிர்த்து கொள்வது சரியானது அல்ல. மனிதர்களிடம் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று பார்த்துதான் பழக வேண்டும் என்றால் நாமே நம்மிடம் பழக முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மற்றவர்கள் உன்னிடம் தவறாக பேசுகிறார்கள், தவறாக நடக்க முயற்சிக்கிறார்கள் என்று மற்றவர்கள் மீது மட்டுமே பழி சொல்லாதே. அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததில் உனக்கும் பங்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். நீ மற்றவர்களுக்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறாய் என்பதை பொறுத்துதான் மற்றவர்கள் உன்னிடம் நடந்து கொள்வதும் இருக்கிறது. அவர்களை எங்கு நிறுத்த வேண்டும் என்பதை விட நீ எங்கு நிற்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் உனக்கு யாராலும் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை. உன்னுடைய அன்பு யாருக்கு பலம் சேர்க்குமோ, உன் வார்த்தை யாருக்கு மகிழ்ச்சி உண்டாக்குமோ, உன் புன்னகை யாருக்கு தேவையோ, உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வரவழைக்குமோ, உன் பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ, உன் நினைவு யாருக்கு பொக்கிஷமோ அவரே உன்னுடைய உண்மையான உறவு. மற்ற எல்லோருமே உன்னை கடந்து போகும் அந்த மேகங்கள் போன்றவைதான். வந்த வேகத்தில் காணாமல் போய்விடுவார்கள். சிரித்து கொண்டே இருப்பவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்று அர்த்தம் கிடையாது. மௌனமாக இருப்பவர்கள் எல்லோரும் கவலையில் இருப்பதாகவும் அர்த்தம் கிடையாது. உன் மனதுக்கு பிடித்தவர்கள் உன்னுடன் பேசவில்லையே என்று கவலைப்படாதே. உண்மையில் உன்னை பிடித்திருந்தால் அவர்களால் நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்திருக்கவே முடியாது. உன் எதிரியை நீ எத்தனை முறை வேண்டுமானாலும் நம்பு, ஆனால் துரோகியை ஒரு முறை கூட நம்பாதே. ஏனென்றால் துரோகி ஒருபோதும் மாறப்போவதில்லை. உன்னை பற்றி புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வலி. அதுவே உன்னை பற்றி புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்க்கைக்கு வலி. இந்த இரண்டிலும் குழப்பமோ கலக்கமோ கொள்ளாதே. சில நேரங்களில் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து புலம்புவதை விட அவர்களிடம் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வதே சிறந்தது. வாழ்வில் என்றும் உன்னை தூக்கி போட்டவர்களை நினைத்து ஒருபோதும் வருந்தாதே. அதேபோல உன் வாழ்வில் உன்னை தூக்கிவிட்டவரை ஒருபோதும் மறக்காதே.
உன்னுடைய எல்லாவித துன்பங்களுக்கும் உன்னுடைய ஏதோ ஒரு தவறுதான் காரணமாக இருக்கும். அது எது என்பதை நீ கண்டறிந்தால் உன் துன்பத்திலிருந்து நீ விடுபடலாம். நீ யோசிப்பதற்கு 1000 சிந்தனைகள் இருக்க தேவையற்ற சிந்தனைகளில் சிக்கிக்கொள்ளாதே. உனக்கு வேண்டியவைகளை மட்டும் சிந்தி. தேவை முடிந்தபின் நண்பன் துரோகியாகிறான். தேவை தொடங்கும்போது துரோகி நண்பனாகிறான். இதுதான் உலகம். அதனால் எவர் தேவைக்கும் நீ பலியாகாதே. உன்னை ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். ஏனென்றால் அவர்கள் உனக்கு ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை, இனிமேல் ஏமாறாமல் இருக்க சரியான அனுபவத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். யார் உன்னை எந்த இடத்தில் நிறுத்துகிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நிறுத்தி வைப்பதுதான் உனக்கு நீயே கொடுக்கும் மரியாதையாகும். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கொடுக்கக்கூடாத ஒரே தவறு துரோகம்தான். உனக்கான நாளைய துரோகி வேற யாரும் இல்லை, இன்று உன்னுடன் இருப்பவர்கள்தான். நம்பிக்கை வையுங்கள், ஏமாந்து போங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். யாரையும் நம்பக்கூடாது என்று அல்ல, யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று. அடுத்தவர்கள் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளாதே. நீ விரைவில் வெறுக்கப்பட அதுவே காரணமாக அமைந்துவிடும். உறவுகள் உன்னை வெறுக்கும் முன் ஒதுங்கி வாழத் தெரிந்தவன்தான் மிகச்சிறந்த புத்திசாலி. ஒரு காரணத்தை உருவாக்கி உன்னை வெறுக்கும் உறவை விட காரணமே இல்லாமல் உன்னை நேசிக்கும் உறவுகளை என்றுமே மறக்கக்கூடாது. யாரையும் சாதாரணமாக நினைத்து விடாதே. வேண்டா வெறுப்பாய் சந்திப்பவர்கள் கூட சில சமயம் உனக்கு பேரன்பு தந்துவிட்டு கடந்து விடுவார்கள். மன்னிக்க மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உன்னை ஏமாற்றியவர்கள் உன்னால் பேரன்பு கொண்டு நேசிக்கப்பட்டவர்களே. உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கையும் அன்பும் மட்டும்தான்.